கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் தொடர்ந்து வழி நடத்துவதாக. தேவன் தாமே நம்மளை மட்டும் நடத்தினார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். அந்த வசனத்தின் கடைசி வார்த்தையை மீண்டும் ஒரு செய்ய வாசிக்கிறேன். எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். தேவ சமூகத்தில் வந்திருந்த நாம் இம்மட்டும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துறோம். காரணம் என்ன? இந்த மாதத்தின் நம் முடிவு நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முடிகிற சமயத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த முடிவு இந்த இரவு கடந்து போயிட்டா நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் நுழைகிறவர்களாய் காணப்படும். அதனாலதான் நாம் இம்மட்டும் இப்ப நம்ம தேவ சமூகத்துல 15 நிமிடம் கர்த்தருக்கு நாம் 15-17 நிமிடம் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம், ஸ்தோத்திரித்தோம். அப்ப இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிற நாம் இந்த இரவிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம்? கர்த்தருக்குள்ளாய் நம்மளை நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ள போகிறோம். புதிய வார்த்தையை புதிய மாதத்திற்குள்ளே நுழைகிற நாம் புதிய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காகவும், புதிய வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும், புதிய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்வதற்காகவும், குறிப்பாய் தேவனுடைய புதிய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் ஆயத்தம் பண்ண வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். உலகத்தின் மனிதர்களுக்கு இது அடுத்த மாதம் என்பது போன மாதத்தை போல இந்த மாதத்தை போல ஒரு புதிய ஒரு மாதம், அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாதவர்களுக்கு அது அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற, தேவனுடைய வசனத்தை பின்பற்றுகிற தேவ ஜனத்துக்கோ அது ஒரு புதிய கிருபையின் மாதம் அல்லது ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்கிற நாட்களாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை வித்தியாசமான பாதையில நடத்துகிறார். நீங்க ஜனவரி மாதம் அனுபவித்த காரியத்தை நீங்க ஜூன் மாதம் அனுபவித்திருக்க முடியாது. நீங்க பிப்ரவரி மாசம் போன காரியத்தை நீங்க இந்த ஜூன் மாதத்துல சில காரியங்களை நீங்கள் போயிருக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு புதிய விதத்திலே நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த புதிய மாதத்துல நுழைகிற நாம் புதிய தீர்க்க தரிசன வார்த்தையும் புதிய வாக்குத்தத்தத்திற்கு ஆயத்தமாக பெற வேண்டும் என்று விருப்பப்படுகிற நாம் ஒரு ஆயத்தத்தோடு கடந்து சொல்ல வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், மோசேயின் இடத்துல சொன்னாங்க, நாங்க தேவனிடத்துல நேரடியாய் பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தையை நாங்களும் கேட்க ஆசைப்படுகிறோம். உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்க கேட்க கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல, தேவன் சொன்னார், அவர்களை ஆயத்தம் பண்ணி இந்த மலையின் அடிவாரத்தின் கீழாக கொண்டு வா என்று சொன்னார். அப்ப தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்கு முன்பாய் அங்கு ஒரு ஆயத்தம் அவசியமாய் இருக்கிறது. அதே போல புதிய மாதத்திலே புதிய கிருபைக்கும் புதிய வார்த்தைக்கும் புதிய வாக்குத்தத்தத்துக்கும் வேண்டுகிற நாம் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த வசனம் சொல்லுது, எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த கானானிலே ஒரு பட்டணமாய் இருக்கிற ஆயு பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்வதற்காக எரிகோவை மேற்கொண்டு, எரிகோவிலிருந்து ஆயு பட்டணம் பெத்லெகேமுக்கு கிழக்கே மேற்க இருக்கிற ஆயு பட்டணத்திற்கு மேற்கொள்வதற்காக அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக புறப்படுகிறார்கள். அப்பதான் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நீங்கள் எல்லாரும் ஆயத்தமா இருங்கள். ஏன் அவங்க ஆயத்தமா இருக்கணுமா? அது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 7வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த ஆயு பட்டணத்துல ஏற்கனவே அவங்க போருக்கு போய் அவங்க யுத்தத்துக்கு போய் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த வசனம் சொல்லு 7வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கொஞ்ச ஜனமா இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கு. அதே போல் நம்ம 2000 பேர் போனா போதும், அவங்களை கொன்றலாம் என்று சொல்லி வேவு பார்க்கிறவங்க அவங்களை ஜெயிச்சிடலாம்னு சொல்லி சொல்றாங்க.
ஆனா எத்தனை பேர் போனாங்க? 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 3000 பேர் இந்த ஆயி பட்டணத்தை மேற்கொள்வதற்காக போறாங்க. 2000 பேர் போதும்னு சொன்ன வேவுக்காரர்கள். ஆனா யோசுவா எத்தனை பேரை அனுப்புகிறான்? 3000 பேர் அனுப்புகிறான். ஆனா சின்ன பட்டணமாய் கொஞ்ச பட்டணமாய் இருந்த ஜனம் இவங்களை என்ன செய்துட்டாங்க? முறியடித்து விட்டார்கள். எரிகோவை இவர்களால் மேற்கொள்ள முடிந்தது. எரிகோவின் மதில்களை தேவனுடைய கிருபையினால் தகர்த்து போட முடிந்தது. எரிகோவின் ராஜ்யங்களை பிடித்துக் கொள்ள முடிந்தது. ஆனா இங்கு சின்ன பட்டணமான ஆயு பட்டணத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த வசனம் நம்மளுக்கு எதை சுட்டி காட்டுகிறது? கடந்த இந்த மாதத்திலே, ஜூன் மாதத்திலே நாம் பெரிய பெரிய காரியங்களை விடுதலை பெற்றிருப்போம். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார், விடுதலை கொடுத்திருப்பார். ஆனா ஏதோ ஒரு சின்ன காரியத்திலே நாம் தோல்வி அடைந்தவர்களாய் காணப்பட்டிருப்போம். இந்த மாதத்திலே நாம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்திலே நாம் ஈஸியா மேற்கொண்டெல்லாம் நடத்தி வந்திருக்கலாம். ஆனா அது நம்மளுடைய கழுத்தை சுற்றி கொண்டு பெரிய போராட்டமாய் காணப்பட்டிருந்திருக்கலாம். அது இன்னும் நாம் சுதந்திரிக்க முடியாமல் நாம் முறியடிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டிருந்திருக்கலாம். அங்க வசனம் சொல்லுது 3000 பேர் யுத்தத்துக்கு போனாங்க. ஆனா ஆயி பட்டணத்தார் எத்தனை பேரை கொன்று போட்டாங்க தெரியுமா? 35,000 பேரை, 36,000 பேரை அவர்கள் கொன்று போட்டார். அதனால அவங்க ஜனங்களுடைய இருதயம் எப்படி மாறுச்சான்? 7வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அவர்களுடைய இருதயம் கரைந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாக இருந்த நம்பிக்கையை இழந்து போனாங்க. நம்ம அவ்வளவு பெரிய எரிகோவை மேற்கொண்டோமே, அவ்வளவு பெரிய மதிலை நாம இடித்து போட்டோமே, அதை இடித்து கர்த்தருடைய கிருபையினால் அதை தாண்டி நாம் உள்ள போய் ஜனங்களை மேற்கொண்டோமே, எரிகோவையே ஆளுகை செய்தோமே, இந்த சின்ன பட்டணத்துல போய் நாம் தோர்த்து போயிட்டோமே என்று அவர்களுடைய இருதயம் கரைந்து போனது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு ஆயத்தம் தேவை. எதற்காக? அந்த ஆயுவை மேற்கொள்ளுவதற்காக. அந்த இந்த வருகிற மாதத்திலே இந்த ஆயு பட்டணங்களை மேற்கொள்ளுவதற்காக தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையும் பெற்று இந்த பெரிய ப்ராப்ளம் மட்டுமல்ல, சின்ன போராட்டத்தையும் ஜெயித்து நாம் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படும்படியாய் இந்த ஆயத்தம் காணப்படுகிறது. என்ன நடக்கிறது? அவர்கள் தோற்று போனார்கள். உடனே யோசுவா போய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிறான், அழுகிறான். அழுத உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இதனாலதான் நீ நடந்துச்சு என்று சொல்லுகிறார். உடனே என்ன செய்கிறான்? அவன் அதற்குரிய காரியங்களை நிவர்த்தி செஞ்சுட்டு, கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு, அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடன் மனதாயிரு, நீ யுத்தத்துக்கு புறப்படு, ஆயுவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயு பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தான் நம்மளுக்கு கொடுக்கிறார். எந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில சின்னதா காணப்பட்டு இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, எந்த போராட்டம் உங்களுக்கு ஆயு பட்டணத்தை போல காணப்படுது. ஆயு என்றால் என்ன அர்த்தம்? எபிரேய மொழியிலே ஆயு என்று நீங்க பாத்தீங்கன்னா அது இடிபாடுகளின் குவியல் என்ற அர்த்தம். இடிபாடுகளின் குவியல். இடிபாடுகள் எப்படி இருக்கும்? கற்கள்லாம் பெரிய பெரிய கற்கள்லாம் இருக்காது, சின்ன சின்ன கற்களா உடஞ்சு உடஞ்சு காணப்படும். ஆனா அந்த இடிபாடுல இருக்கிற ஒவ்வொன்றும் உடஞ்சு ஒழுங்கில்லாம சின்னதா தான் இருக்கும். ஆனா ஒன்னா இணைஞ்சு குவியலா இருக்கிறதுனால அதை ஈஸியா நம்ம கையை விட்டு யாரையும் காப்பாற்ற முடியாது, யாரையும் ரெஸ்கியூ பண்ண முடியாது. நீங்க ஒரு பூகம்பம் வந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ரெஸ்கியூ டீம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற கட்டணம் சின்ன சின்னதா உடஞ்சு அது குவியலா மாறிடுச்சு. அப்ப இந்த ஆயு பட்டணம் எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன போராட்டங்களாய் நம்ம அது ஒரு குவியலை போல இன்றைக்கு காணப்படுது. அதைத்தான் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு வருகிற மாதத்திலே மேற்கொள்ளும்படியாய் நம்மளுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அதற்குத்தான் இங்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அந்த ஆயுவை மேற்கொள்ளும்படியாகத்தான் யோசுவா அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். எப்படி ஆயத்தமாய் இருக்கணுமாம், அல்லது ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எப்படியெல்லாம் ஆயத்தமாய் இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். பட்டணத்தை விட்டு நீங்க தூரம் போயிட வேண்டாம். அதே நேரத்துல பட்டணத்தை நீங்கள் மேற்கொள்ளுவதற்கும் அதை ஆளுகை செய்வதற்கு நீங்க பதிவிருந்து ஆயத்தமாயிருங்கள். பதிவிருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? அது காத்திருப்பை காட்டுகிறது. அப்ப நாம் வருகிற மாதத்திலே ஆயுவை நாம் மேற்கொள்ள போகிறோம்.
இடிபாடுகளின் குவியலை நாம் மேற்கொள்ள போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன அவசியமா இருக்கு? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆயத்தப்படுகிறது நமக்கு அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வருகிற மாதத்திலே ஆய்வை மேற்கொள்ள நம்மளுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நாம் காத்திருந்து ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. யோசுவா சொல்றா பாருங்க, எல்லாரும் ஆயத்தமா இருங்க. எப்படி? பதிவிருந்து ஆயத்தமாயிருங்க. அப்ப புதிய மாதத்திற்குள்ளாய் செல்லுகிற நாம் இன்றைக்கு இரவை தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதுக்காய் ஒப்புக்கொடுங்க. ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய இரையை வேட்டையாடுவதற்கு பதிவிருக்குமோ, ஒரு புலி ஒரு மிருகத்தை வேட்டையாடுவதற்கு எப்படி பதிவிருக்குமோ, அதே போல் நம்முடைய சத்துருக்களை வருகிற மாதத்திலே நாம் மேற்கொள்ளுவதற்கு, வருகிற மாதத்திலே நம்மளை முறியடித்த ஆயு பட்டணத்தை மேற்கொள்வதற்கு, வருகிற மாதத்திலே நம்மளை முறியடித்த இடிபாடுகளின் குவியல்களை நாம் மேற்கொள்வதற்கு நாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த ஆயத்தத்தோடு நாம் காணப்படுவோமாக. இந்த நாளை எல்லா நாளை போல் நாம் கடந்து போயிடக்கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமை இரவை போல் நாம் கடந்து போயிடக்கூடாது. நாளைக்கு திங்கட்கிழமையே எனக்கு வேலை இருக்கேன்னு சொல்லி நித்திரைக்கு நாம் கடந்து போயிடக்கூடாது. நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்மை நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒரு புதிய காரியத்தை நமக்கு புதிய மாதத்திலே செய்ய போகிறார். ஒரு புதிய காரியத்தை, சந்தோஷமான காரியத்தை, விடுதலையின் காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அதற்கு தான் இந்த நாட்களில் நமக்கு ஆயத்தம் அவசியமா இருக்கிறது. நீங்க திருமணத்திற்கு நீங்க ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, திருமணம் 10ஆம் தேதினா திருமணத்துக்கு முன்பாக அதனுடைய மாப்பிள்ளையும் சரி அதுக்கு பொண்ணும் சரி அந்த 10ஆம் தேதி திருமணத்திற்கு 9ஆம் தேதிக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவாங்க. ஃபேஷியலுக்கு போவாங்க, ஸ்பாவுக்கு போவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனா அந்த 9ஆம் தேதி என்ன நடக்கும் தெரியுமா? அன்றைக்கு இரவு அவங்களை எங்கேயுமே அவங்க அனுப்ப மாட்டாங்க. எங்கேயுமே அனுப்பாம அதே இடத்துல அந்த வீட்டுல பாதுகாப்பா இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த நாள் வரப்போகிறது மன மகிழ்ச்சியினால். அந்த நாட்கள் அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அதற்கு இப்பயே அவங்க பதிவு இருக்கணும், இப்பயே பலத்தை பெற்றுக்கணும், இப்பயே நல்ல அமைதியா இருந்து நல்ல சுகத்தை பெற்றுக்கணும். அதே நேரத்துல எந்த ஒரு போராட்டத்திலும் அவங்க போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுதான் அந்த திருமணத்திற்கு ஒரு ஆயத்த நாளாய் காணப்படும். அதே போலதான் கர்த்தர் இந்த மாதத்தை, நம்ம வருகிற மாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அது எப்படி ஆயத்தம் பண்ண வைக்கிறார்? நம்மளை காத்திருந்து ஆயத்தம் பண்ண வைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். அப்ப ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லிட்டா அதற்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கல்லவா? எந்தெந்த காரியத்தில் நாம் ஆயத்தமாய் இருக்கணும் என்பதை இன்று 2 குறிப்பை நாம் பார்த்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். முதலாவதாக நாம் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு காணப்படணுமாம், அல்லது எதிலே நாம் ஆயத்தத்தோடு காணப்படணுமாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராய் விரித்தால் நலமாயிருக்கும். இந்த வசனம் சொல்லுது பாருங்க. முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி. அப்ப இன்றைக்கு ஆயத்தப்பட விரும்புகிறேன்னா, இன்றைக்கு அடுத்த மாதத்திற்குரிய காரியத்தில் நுழைவதற்கு முன்பாய் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அப்ப எதிலே நாம் முதலாவது ஆயத்தத்தோடு காணப்படணுமா? இருதயத்திலே ஆயத்தத்தோடு நாம் காணப்படணும். அன்றைக்கு யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் ஆயின் இடத்திலே தோற்று போவதற்கான காரணம் என்ன? அங்கு ஒரு மனிதனுடைய இருதயம் சரியில்லாததுனாலதான். அங்க இருக்கிற லட்சக்கணக்கானங்களுடைய இருதயம் நல்லா இருந்துச்சு. போருக்கு போன ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய இருதயம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு மனுஷனுடைய இருதயம் அங்கு நல்லா இல்லாததுனால அங்க என்ன நடந்தது? அவர்கள் ஆயின் இடத்திலே தோற்று போனவர்களாய் காணப்படுகிறார். அப்ப நாம் வருகிற மாதத்திலும் நம்முடைய ஆய பட்டணத்திலே நாம் தோற்று போக கூடாது என்றால், இந்த மாதத்திலே நாம் தோற்று போன எல்லா காரியத்திலும் வருகிற மாதத்திலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், முழுமையாய் கர்த்தருடைய விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் இன்றைக்கு எதிலே நாம் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும்? எந்த காரியத்தில் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார்? நாம் இருதயத்திலே ஆயத்தப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். நாம் இருதயம் ஆயத்தப்பட்ட இருதயமாய் இருக்கணும். அன்றைக்கு ஆகானை போல இன்றைக்கு நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. யுத்தத்துக்கு போகிறோம், நல்லதுதான்.
போராட்டத்துக்கு போகிறோம், நல்லதுதான். ஜெயத்தை பெற்றோம், நல்லதுதான். ஆனால் அந்த ஜெயத்திலே வந்த ஒரு காரியத்தின் நிமித்தமா இன்றைக்கு மற்ற போராட்டங்களில் நாம் தோற்று போயிருக்கிறோம். அந்த காரியத்துல நம்முடைய இருதயம் சரியில்லாதபடியினால் இன்றைக்கு அநேக காரியங்களில் தோற்று போய் காணப்படுறோம். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாய் ஆயத்தப்படுத்துவோமாக. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அது கர்த்தருக்கு முன்பாய் ஆயத்தப்பட்ட இருதயமாய் இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு முன்பாய் இன்னும் ஆயத்தப்படாத இருதயமாய் காணப்படுகிறதா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. கர்த்தர் சொல்லுகிறார், எதிலே நாம் ஆயத்தமா இருக்கணும்? நம்முடைய இருதயத்திலே முதலாவது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். நம்முடைய இருதயத்திலே ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். இருதயத்திலே ஆயத்தம் உள்ளது என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு வசனம் எப்படியா சொல்லுகிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அந்த வார்த்தை பேர் சொல்லுது, ஆகிலும் நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கிய விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? நம்முடைய இருதயத்தை தேவனை தேடும் இருதயமாய், நேரான இருதயமாய் மாற்றுகிறது. இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறான் என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில். அப்ப நாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி காணப்படணும்? அது தேவனை தேடுகிற நேரான இருதயமாய் காணப்படணும். கர்த்தருடைய சமூகத்தில் அது நேரான இருதயமாய் காணப்படணும். அதுல திருக்குள்ள இருதயமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தை நாம் வேறொரு காரியத்தை சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு குறுக்கு வழியை நாம் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு முன்பாய் நேரான இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். நேரான இருதயம் என்றால் என்ன? அதை புரிந்து கொள்ள 3 குறிப்புகள் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, நேரான இருதயம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? அல்லது நேரான இருதயம் என்றால் எப்படிப்பட்ட இருதயமா? வசனம் சொல்லுது, அதே 3வது அதிக வசனம் சொல்லுது பாருங்க, நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கி. அப்ப நேரான இருதயம் என்றால் முதலாவது என்ன அர்த்தம்? அது தேவனை தேடுகிற இருதயமாய் காணப்படுகிறது. நம் பொன்னான பொருளையும் மண்ணான காரியத்தை விரும்புகிறது அல்ல, தேவனை தேடுகிற காரியங்கள். வருகிற மாதத்தில் எனக்கு கர்த்தர் இதை செய்ய போகிறான், கர்த்தருடைய பலத்துக்காய் காத்திருக்கிறேன் என்று தேவனை தேடுகிற காரியத்தை அங்கு காட்டுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 37 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரை சுற்றியுள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாது. அப்ப நம்முடைய இருதயம் நேராய் இருக்கிற என்ன அர்த்தம்? அது தேவனுக்காய் காத்திருக்கிறது. அவரிடத்திலேயே நாம் காத்திருக்கிறது. அந்த வசனம் சொல்லுவாங்க, மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே. இந்த மாதத்துல உங்களுக்கு எரிச்சலை ஊட்டினாங்க? உங்களுடைய காரியத்தை யார் குலைத்து போட்டார்கள்? யார் உங்களை இந்த மாதத்துல தோற்கடித்தார்கள்? யார் உங்களை இந்த மாதத்துல முறியடிக்க துரத்தி முறியடித்தார்கள்? அவர்கள் மீது எரிச்சல்லாம் நீங்க அடைய வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாய் நீங்க காத்திருந்து உங்க இருதயத்தை அவருக்கு நேராய் கொண்டு வாங்க. கர்த்தரை தேடுங்க. இந்த இரவிலே கர்த்தரை தேடுங்க. அடுத்த மாதத்துக்குள் நுழைகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல எரிச்சல் இருக்கு, இந்த காரியத்துல நான் எரிச்சல் அடைந்திருக்கிறேன், அதை நான் உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய எரிச்சலான எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுங்க. எரிச்சல் வர்றது மனுஷனுக்கு, அதுக்கு மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் அது வரும். ஒரு சின்ன காரியம் அவங்களுக்கு பிடிக்காத நடந்துருச்சுன்னா அங்க ஒரு எரிச்சல் வரும். அங்க யாராவது ஒரு காரியம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க, அதை குலைச்சு போட்டாங்கன்னா அங்க எரிச்சல் வரும். அது மனுஷனுடைய இயல்பு. ஆனா அதுல நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அதை நாம பிடிச்சுக்கிட்டு எனக்கு அவன் மேல எரிச்சலா இருக்கு என்று நாம் இருக்கக்கூடாது. புதிய மாதத்திற்குள் செல்லுகிற நாம் நம்முடைய எரிச்சல்களை எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து முதலாவது நாம் ஆயத்தப்படுவோமாக. கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாரை குறித்து நீங்க எரிச்சல் அடைகிறீர்கள்?
உங்க கணவனை குறித்து எரிச்சல் அடைகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து எரிச்சல் அடைகிறீர்களா? உங்கள் மனைவியை குறித்து எரிச்சல் அடைகிறீர்களா? ஏன் உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் அல்லது உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களை குழியிலே தள்ளினவர்களை குறித்து எரிச்சல் அடைகிறீர்களா? தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அதுதான் ஒரு தேவ மனுஷனுக்குரிய அழகு. இதுக்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்ப குழியில தூக்கி போட்டாங்க. யோசேப்ப குழியில தூக்கி போட்டது மாத்திரமல்ல, அவனை வெள்ளிக்காசுக்கு அவனை வித்து போட்டாங்க. சொந்த சகோதரர்கள் செய்தார்கள். அப்ப அங்க அவன் என்ன செய்திருக்கணும்? எரிச்சல் அடைஞ்சிருக்கணும். ஒரு கட்டம் வருது, ஒரு கட்டம் வந்த உடனே சொந்த சகோதரர்களே உதவி கேட்டு வர்றாங்க. இப்ப ஒரு சாதாரண மனுஷர் என்ன நடந்திருக்கும்? சகோதரர்கள் வந்து கேட்ட உடனே என்ன செய்வான்? என்ன நீ குழியில தூக்கி போட்டா தெரியுமா? தண்ணி இல்லாத குழியில போட்டு என் காலை உடைக்க பார்த்தல. நான் உன் சொந்த சகோதரன் கூட என்னை நீ பார்க்காம என்னை ஒரு அடிமையை போல விற்று போட்டேன் அல்லவா? உன்னால நான் ஒரு தவறான பட்டத்தை பெற்றவனாய், பொய் குற்றச்சாட்டை பெற்றவனாய் இருக்கிறேன். உன்னால நான் சிறைச்சாலையில இருந்தேன், எல்லாம் பலவர்ண ஆடை தரிச்சிருந்தேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவனை போல் நான் காணப்பட்டேன் என்று சொல்லி அதை புலம்பி தவித்து உடனே அவர்களுக்கு விரோதமா எரிச்சல் அடைவார்கள். இது சாதாரணமா மனுஷனுக்கு நடக்கிறது. ஆனா அங்க யோசேப்பு என்ன செய்யறான் பாருங்க, அவன் சகோதரர்களை பார்த்து அவன் அழுகிறான். இங்க யார் அழுது இருக்கணும்? அவனுடைய சகோதரர்கள் அழுது இருக்கணும். எதற்காக? என் சகோதரனை குழியில தூக்கிப்பட்ட, இன்னைக்கு அவன் என்ன செய்ய போறானோ, அல்லது இந்த சகோதரர் தானே நான் குழியில தூக்கிப்பட்டேனே என்று அழுது இருக்கணும். அவங்கதான் அழுது இருக்கணும், அவங்க செய்த தவறுக்கு. ஆனா அங்க யார் அழுகிறா? யோசேப்பு அழுகிறான். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி அவனோடு இருந்தது. அவன் சகோதரர்கள் மீது எரிச்சல் அடையல. அவனோடு இருந்த ஜனங்களோட மீது அவன் எரிச்சல் அடையல. அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவனாய் இருந்தான். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் யோசேப்பை போல் இருக்கிறோமா? அல்லது இன்றைக்கு நம்முடைய கடந்த நாட்கள் நடந்த காரியத்தை குறித்து எரிச்சல் அடைகிறோமா? புதிய மாதத்திற்குள் சொல்லுகிற நாம், இன்றைக்கு ஆயத்தப்படுகிற நாம், எல்லா எரிச்சல்களை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து உதறி தள்ளிவிடுங்கள். அவர்கள் செய்தது துரோகம் தான். அவர்கள் செய்தது உங்களுக்கு பிடிக்காத காரியம்தான். அவங்களை நம்பி நீங்க எல்லாவற்றையும் இழந்து போனது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்ளுவார். இன்றைக்கு அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார் அல்லவா? கர்த்தர் இன்றைக்கு அவர்களை காட்டிலும் உங்களை ஜீவனுள்ளோராய் வைத்திருக்கிறார் அல்லவா? யோசேப்பை போல உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் அல்லவா? அதனால் நீங்கள் அதிலே சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன நினைக்கிறோம்? முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கணும். அது நைட்டு முழுக்க ஸ்தோத்தரிச்சு நான் காலையில என்ட்ராகும்போது நல்ல ஸ்தோத்திரத்தோட போனோம். எல்லாம் நல்லது, ஸ்தோத்திரம் அவசியம். இரவு முழுக்க ஜெபிச்சு கூட போறது அது பெரிய பாக்கியம். எல்லாம் இருந்தாலும் எரிச்சலும் நம்மளோட கூட வந்துச்சுன்னா அது ஆயத்தம் இல்லாத நிலைமை. எரிச்சலும் நம்மளோட கூட வந்துச்சுன்னா அதுல நம்மளுக்கு என்ன பலன் இருக்கிறது? நாம் இன்னும் தோற்று போகிறவர்களே போலதான் காணப்படுவோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எரிச்சல்களை எல்லாவற்றையும் உதறி தள்ளுங்கள். இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஆயத்தம் பண்ணுகிறது என்பது முதலாவது எரிச்சல்களை உதறி தள்ளுகிறது. யோசேப்பை போல உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்காய் நீங்கள் கண்ணீர் விட்டு அவர்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அவர்களை சந்திப்பார். இங்க யோசேப்பு அவங்க சகோதரருக்கு விரோதமே எழும்பி இருந்தா, சகோதரர்கள் இவனுக்கு விரோதம் எழும்பி இருப்பாங்க, அல்லது ஆகாரமே வேண்டாம்னு போய் இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் அவனுடைய சகோதரர் இருந்தாங்க. அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் காணப்பட்டாங்க. அவர்களை குறித்து சொல்லி பாத்தீங்கன்னா வித்தியாசமான காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா அங்கு யோசேப்பு அவன் எரிச்சல்கள்லாம் ஒதுக்கி வச்சு அழுததுனாலதான் அவன் சகோதரர்கள் இருதயம் அங்கு உடைக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு யார் எரிச்சல் உண்டாக்குனாங்க அவங்களை தேவ சமூகத்தில் வச்சு நீங்க அழுது ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் அவர்களை சந்திப்பார். உங்க புதிய மாதத்திலே அவர்கள் உங்களுக்கு சகாயர்களாய் மாறுவார்கள். அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆதாயம் பாராட்டுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அவர்களோ உங்களை அண்டி வாழ்கிறவர்களாய் மாறுவார்கள். அப்ப கர்த்தருக்கு தேவனுக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புகிறது என்பது முதலாவது நம்முடைய எரிச்சல்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுக்கு நம்ம சமூகத்திலே காத்திருப்பது. இரண்டாவதாக தேவனுக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புகிறதுனா என்ன அர்த்தம்?
அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம், அதே 19வது அதிகாரம், அதே 3வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19 3வது வசனம் சொல்லுது, நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட இருதயத்தை நேராக திருப்பி. அப்ப அங்க என்ன நடக்குது? இருதயத்தை நேராக திருப்புகிறான். எப்படி திருப்புகிறான்? அவன் விக்கிரக தோப்புகளை அகற்றி, முதலாவது நம்முடைய எரிச்சல்களை நாம் அகற்றணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். 2வது என்ன செய்யணுமா? விக்கிரக தோப்புகளை நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அகற்றணும். விக்கிரக தோப்புகள் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுது, தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போடப்பட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எழுப்பித்து இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு. விக்கிரக தோப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? அது பாகாலின் பலிபீடமும், 2வது அது வானத்தின் சேனைகளை தொழுது கொள்ளுது. வானத்தின் சேனைகள் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு உண்மையான விளக்கம் என்ன தெரியுமா? நம்ம இப்ப இந்த நட்சத்திரங்கள் பாக்குறோம் பாத்தீங்களா, நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே வானத்தின் சேனைகள். நட்சத்திரம் பாக்குறேன், இவங்க இந்த நட்சத்திரம் இந்த கோத்திரத்துல இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த நட்சத்திரம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல நல்ல நேரம், இந்த நேரத்துல போனா நல்ல நேரம், இந்த நேரத்துல பண்ண கெட்ட நேரம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளே இதை பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரில, மேற்கத்திய நாடுகள்ல இன்றைக்கு இந்த கலாச்சாரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு காலத்துல அவங்க நல்ல கிறிஸ்தவர்களா இருந்தாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது, அஸ்ட்ராலஜி பாக்குறது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய அஸ்ட்ராலஜி பார்க்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். நல்ல நேரம் கெட்டவர் நேரம் பார்க்கிறவர்களாய் மாறிவிட்டாங்க. இது எல்லாமே விக்கிரக தோப்பு. யோசித்து பாருங்க, கடந்த மாதத்துல இதுல ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்கிறீர்களா? எந்த சமயத்துல நீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்த்தீர்கள்? எந்த சமயத்துல நீங்கள் நட்சத்திரங்களையும் இந்த நேரத்துல போனா இந்த நட்சத்திரம் வேலை செய்யாதுன்னு சொல்லி அதை பார்க்கிறவர்களாய் காணப்பட்டிருக்குமா? அது எல்லாமே விக்கிரக தோப்பாய் காணப்படுது. இதை காட்டிலும் இன்னொரு விளக்கம் கொடுக்குது பாருங்க. விக்கிரக தோப்புக்கு வசனம் இன்னொரு விளக்கம் கொடுக்குது. அது என்ன தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. 10வது வசனம் சொல்லுது பாருங்க, உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளை விக்கிரக தோப்புகளை நிறுத்தி. விக்கிரக தோப்புனா என்ன அர்த்தம்? அது எங்க காணப்படுது? உயரமான மேட்டிலையும் பச்சையான மரத்தின் கீழையும். உயரமான மேடும் பச்சையான மரம் என்பது என்ன அர்த்தம்? பச்சையான மரம் என்பது செழிப்பான காரியத்தை காட்டுது. மேட்டுமையான இடம் என்பது எது? அதிகாரத்தை காட்டுகிறது. அப்ப எப்பெல்லாம் நம்ம விக்கிரக தோப்பை நடுகிறோம் தெரியுமா? நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, அல்லது ஒரு தேவைன்னு வரும்போது, யார் நல்லவங்க, யார் பசுமையா இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து ஓடி இருந்தால், அல்லது ஐயோ அவங்க நல்ல அதிகாரம் பெற்றவங்க, அவங்ககிட்ட போனா எனக்கு உதவி செய்வாங்க, அவங்ககிட்ட போனா எனக்கு நல்ல என்ன இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவாங்கன்னு சொல்லி அவங்க அதிகாரத்தை நம்பி நாம் ஓடினோம் அல்லவா? அது எல்லாமே விக்கிரக தோப்பாய் காணப்படுது. நமக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை வரும்போது கடன் வாங்க ஓடினோம் அல்லவா? அது பச்சையான மரத்தை கீழே ஓடுகிறதை காட்டுகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பசுமையானவர்கள், நல்ல யார் செழிப்பா இருக்கிறாங்க, யார் நல்ல வாழ்றாங்க, அவங்ககிட்ட போய் உதவிக்கு ஓடினோம் அல்லவா? அதுதான் விக்கிரக தோப்பை காட்டுகிறது. நண்பர்களின் உதவியை நாடுறது தவறு கிடையாது. ஆனா கர்த்தரை விட்டுட்டு அவர்களிடத்துல ஓடுறோம் அல்லவா? அதுதான் விக்கிரக தோப்பு. கர்த்தரை முதன்மையாய் வைக்காமல், கர்த்தர் அங்க எனக்கு விடுதலை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் என்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்பதை நாம் அவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்காம நாம் பசுமையானவர்களையும் மேட்டுமையானவர்களை நம்பி ஓடினோம் அல்லவா? அதுதான் விக்கிரக தோப்பை காட்டுகிறது. அப்ப விக்கிரக தோப்பு என்பது முதலாவது பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டுது. கர்த்தரை தவிர நாம் தேவனுக்கு தவிர வேறையாவது உயர்த்தி இருந்தால் அந்த பலிபீடத்தை காட்டுது. 2வது விக்கிரக தோப்பு என்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ற நாள் கணக்குகளை பார்த்து ஓடுகிறோம் அல்லவா? அதை காட்டுது. 3வது விக்கிரக தோப்பு என்பது மேட்டுமையான ஜனங்களை,
அதிகாரம் பெற்றவர்களை தயவை நாடி ஓடினோம் அல்லவா, அதை காட்டுகிறது. நான்காவது விக்கிரக தோப்பு என்பது பசுமையான மரத்தை நம்பி ஓடுகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், கடந்த நாட்களிலே நீங்கள் எந்த பசுமையான மரத்தை நீங்க நம்பி ஓடுனீங்க? யாருடைய அதிகாரம் இருந்து அவங்கள்ட்ட இருந்து ஜெயம் கிடைக்கும் என்று ஓடுனீங்க? என்னைக்காவது நீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து நாள் கணக்கை பார்த்து ஓடினீங்களா? அல்லது வானத்தின் நட்சத்திரங்களை போல, அல்லது பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினது போல உங்களை தேவனை தவிர வேற ஏதாவது காரியத்தை தூக்கி பிடித்தவர்களாய் காணப்படுறோமா? இன்றைக்கு அவைகளை எல்லாவற்றையும் நாம் அகற்றி விட வேண்டியதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல இரவிலே வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் விக்கிரக தோப்பா இருக்கிறது அதை எல்லாத்தையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. முதலாவது எரிச்சல்களை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். இரண்டாவது விக்கிரக தோப்புகளை நாம் அகற்றி விடணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் நம்முடைய இருதயத்தை எப்படி ஆயத்தப்படுத்தணுமா? விக்கிரக தோப்புகளை அகற்றி நாம் ஆயத்தப்படுத்தணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில எது விக்கிரக தோப்பு, அவைகளை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நாம் கடந்த நாட்களில் தோற்று போனதற்கான காரணம் என்ன? பெரிய எரிகோவை மேற்கொண்டோம். சின்ன ஆயின் இடத்துல தோற்று போனதற்கான காரணம் என்ன? சின்ன போராட்டத்துல தோற்று போனதற்கான காரணம் என்ன? அது எல்லாமே விக்கிரக தோப்பு நம்மிடத்திலே காணப்பட்டதுதான். நாம் இன்றைக்கு காலையில பார்த்தோம், தானியேலுடைய வாழ்க்கையில அவனுடைய ராஜா அவன் மீது பிரியமா இருந்தான், ராஜாதி ராஜா. ஆனா அந்த ராஜாவால கூட தானியேலை காப்பாற்ற முடியல. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை விடுவிக்காவிட்டால், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காவிட்டால், கர்த்தர் நம்மளை காக்காவிட்டால் எந்த ராஜாவாலையும் நம்மளை காத்துக்கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் நம்மளை விடுதலையாக்க முடியாது. அதை நாம் நினைவு கொள்வோமா? இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக தோப்புகள் காணப்படும் என்றால் அதை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நேரம் இல்லாதபடினால் அது அடுத்த குறிப்புக்குள்ளாய் நான் கடந்து சொல்லுகிறேன். அடுத்ததாக முதலாவது இருதயத்தை நேராக்குகிறது என்பது எரிச்சல்களை நாம் ஒதுக்கி வைக்கிறதும், இரண்டாவது விக்கிரக தோப்புகளை நம்முடைய இருதயத்திலிருந்து அகற்றி போடுகிறதும், மூன்றாவதாக இருதயத்தை நேராக்குகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயங்களை நேராக்கினவர்கள். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மூன்றாவதாக இருதயத்தை நேராக்குகிறது என்ன அர்த்தமா? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு. அப்ப மூன்றாவதாக இருதயத்தை நேராக்குகிறது என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடுகிறது. எரிச்சல்களை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில விக்கிரக தோப்பாய் காணப்பட்ட எல்லா காரியத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். அது எல்லாத்தையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு எல்லாத்தையும் அகற்றிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? நம்ம தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படும். தேவனை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படணும். தேவனை தேடுதல் என்பது எதை காட்டுது? தேவனை தேடுதல் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தையும் ரோமர் புஸ்தகம் 3:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. முதலாவது சங்கீதம் 53:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் காணப்படும். உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறது தான் தேவனை தேடுகிறதை காட்டுது. ரோமர் புஸ்தகம் 3:11 அதே தான் சொல்லுகிறது. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்ப இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கணும் என்றால், நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், நாம் உணர்வுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் அவர் நம்மளை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அல்லவா? நம்முடைய போராட்டங்கள் நம்மளை கண்ணோக்கி பார்க்கணும் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா? ஒடுக்கத்துல கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கணும் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா? அதே போல நாம் உணர்வுள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறார்.
நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு காணப்பட்டோம் என்றால், நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாய் உணர்வுள்ள இருதயமாய் இருக்கும் என்றால், அது தேவனை நாம் தேடுகிறதை காட்டுகிறது. நாம் அநேக நேரம் தேவனை தேட முடியாததற்கான காரணம் என்ன? மனிதர்களை நம்பி பசுமையான நரத்தை நம்பி ஓடினதற்கான காரணம் என்ன? நாம் தேவனை தேடாமல் உணர்வில்லாதவர்களாய் காணப்பட்டது. உணர்வில்லாதவர்களுக்கு வசனம் இன்னொரு விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வசனம் நமக்கு கொடுக்கிறது. ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு மனிதன் தேவனை இடத்துல உணர்வுள்ள இருதயமா இருக்கிறானா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? அல்லது உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதவர்களும், இரண்டாவது அவர்களை ஸ்தோத்திரியாதவர்களும், அவர்களுடைய தங்களுடைய சுய சிந்தனையிலே வீணனானவர்களுமாய் இருதயம் இருளடைந்தவர்களாய் காணப்படும். இந்த 4 அடையாளங்களை உடையவர்கள் தான் உணர்வில்லாதவர்களாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்தோம் என்றால், தேவனை உயர்த்தாமல் இருந்தோம் என்றால், அது உணர்வில்லாத இருதயத்தை காட்டுகிறது. தேவனை ஸ்தோத்திரிக்காமல் இருந்தோம் என்றால், அது உணர்வில்லாத இருதயத்தை காட்டுகிறது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மகிமைப்படுத்துகிறதுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரம் ஒண்ணு என்று நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மகிமைப்படுத்துகிறது வேறு, ஸ்தோத்திரப்படுத்துகிறது வேறு. அது என்னன்னா, மகிமைப்படுத்துகிறது என்பது கர்த்தர் நமக்கு செய்த காரியத்தை வைத்து நாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. இன்னைக்கு நீங்க ஒரு கடந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து இருப்பார் அல்லவா? ஒரு போராட்டத்தில் உங்களுக்கு விடுதலை ஆக்கி இருப்பார் அல்லவா? அப்ப அதை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த போராட்டத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்கினீர், நீர் பெரியவர், நீர் தான் எனக்கு இதை செய்தீர், உங்களுடைய கிருபை தான் எனக்கு செய்தீர் என்று அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லவா? அதுதான் மகிமைப்படுத்துகிறது. தேவன் செய்த செயல்களை வைத்து ஸ்தோத்திரிக்கிறது தான் மகிமைப்படுத்துகிறது. ஆனா ஸ்தோத்திரிக்கிறது என்பது என்ன தெரியுமா? நமக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறது. ஆண்டவரே, நாளைக்கு காலையில் இவன் வந்து எனக்கு பிரச்சனைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறான், அதற்காய் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு நீர் அதில் ஜெயத்தை கொடுக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாச அறிக்கை தான் ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துவது என்பது ஏற்கனவே தேவன் செய்த காரியத்தை வைத்து ஸ்தோத்திரிப்பது, அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறது என்பது விசுவாச அறிக்கை இடுகிறது தான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதாய் காணப்படுது. அப்ப இந்த ரெண்டும் செய்யாதவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் உணர்வில்லாத ஜனங்கள், தங்களுடைய இருதயத்தை நேராக திருப்பாத ஜனங்கள், அவருடைய சமூகத்திற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு அவர்கள் நேரத்தை திருப்பாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப இன்றைக்கு யோசித்து பாருங்க, கடந்த ஒரு மாசத்துல எத்தனை முறை நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தர் என்ன நன்மை செய்தார்னு கூட அநேக பேர் நாம் மறந்து போயிருப்போம். எனக்கு இந்த போராட்டம் இருக்குப்பா, இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஆனா கடந்த நாட்கள் கர்த்தர் கூட போராட்டங்கள் விடுதலை ஆக்கினார் அல்லவா? அதை நாம் மறந்து போய் காணப்படுவோம். ஆனா வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அதை நினைப்பூட்டி ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதனாலதான் கர்த்தர் சொன்னார். எதுக்கு சொன்னாரு? இது ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியின் இடத்திலையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல் என்று சொன்னார். காரணம் என்ன? இதை எழுதி வைத்த உன் பிள்ளைகளுக்கு படி, உன் சந்ததிக்கு படி என்று சொன்னார். காரணம் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களை நடத்தி வந்தார் என்பதை மகிமைப்படுத்துவதற்கு. சேவானை பிடித்து அதிகாரிகளுக்கு முன்பாய் நிறுத்தும் பொழுது அவன் முழுசு சொன்ன ஆதியாகமத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து ஏவன் அவர்களை விடுதலையாக்கின வரைக்கும், இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்த வரைக்கும் அவன் எல்லாவற்றையும் சொன்னான். பவுலை அகிரிப்பாவுக்கு முன்பாக நிறுத்தும் போது எல்லாவற்றையும் அவன் சொன்னவனாய் இருந்த காரணம் என்ன? கர்த்தரை அவர்கள் அதிகாரிகளுக்கு முன்பாய் மகிமைப்படுத்தினான். இன்றைக்கு நாம் சாட்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தரை மகிமைப்படுத்துது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பிரதர் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அதை குறித்து கூச்சப்படுகிறோம். சிஸ்டர் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அதை குறித்து கூச்சப்படுகிறோம். ஏன் நம்ம கூச்சப்படணும்? இது எல்லாமே உணர்வில்லாத இருதயத்தை காட்டுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம், இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆயத்த நாள் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இரவு நம்மளுக்கு ஒரு ஆயத்த நாள். இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. உங்க இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க.
உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு எப்படியெல்லாம் சுகத்தை கொடுத்தார், உங்க பிள்ளைகளை எப்படியெல்லாம் காப்பாற்றினார், எப்படியெல்லாம் இம்மட்டும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்தார், அதை வைத்து தேவனை மகிமைப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு பகிருங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க, மற்றவர்களிடத்துல பேசுங்க, எனக்கு கர்த்தர் இந்த விடுதலை கொடுத்தார் என்று சொல்லுங்க. இன்றைக்கு உலக ஜனங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தெல்லாம் பேஸ்புக்ல இதுலயே போடுறாங்க. எதுக்காக? எனக்கு இந்த டாக்டரை போன எனக்கு நல்ல சுகம் கிடைச்சிச்சு, இந்த கோயிலுக்கு போன நல்ல சுகம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர்கள் மற்றவர்களை குறை சொட்டுகிறவர்களா இன்றைக்கு காணப்படுகிறார். ஆனா நமக்கு தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட கிருபை? அவரை மகிமைப்படுத்துகிற கிருபை. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இந்த மாச கடைசியில வந்திருக்கிற நாம், கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்மளை ஆயத்தம் பண்ணுவோமாக, உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாறுவோமாக. அதே வசனம் சொல்லுது பாருங்க, உணர்வில்லாத இருதயம் எப்படி இருப்பாங்களா? அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஸ்தோத்திரிக்காமல் நாம காணப்பட்டோம், நாங்க என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய சுய சிந்தை நம்மளை ஆளுகை செய்யும், நம்மளுடைய சுய எண்ணம் ஆளுகை செய்யும். அது ஆளுகை செஞ்ச உடனே நம்முடைய இருதயம் என்னவாகுது? இருளடைந்து போகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, கர்த்தரை ஸ்தோத்திரித்துக்கிட்டே இருந்தோம்னா, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையான காரியம் வந்தாலும் சரி, கர்த்தரையே நம்ம பிடிச்சு போவோம். ஆனா அவரை மகிமைப்படுத்துற ஸ்தோத்திரத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஒரு பொருளாதார நல்ல ஆசீர்வாதம் வருதுன்னா கர்த்தரை விட்டு விலகிட்டு, ஒரு பிரச்சனை வருதுன்னா மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுகிறவர்களாய் காணப்படும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கு நாம் இந்த 4 காரியத்துல ஏதாவது ஒரு காரியத்துல நாம் இருந்தோம்னா, இன்னைக்கு நாம் உணர்வில்லாதவர்களா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. இன்றைக்கு தேவ சமூகத்துல மனம் திரும்புங்க, இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க, என்னுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க. நான் உம்மை மகிமைப்படுத்தணும், நீர் எனக்கு செய்ததை வைத்து நான் மகிமைப்படுத்தணும், எனக்கு போராட்டம் நீ செய்ததை வைத்து நான் உம்மை ஸ்தோத்திரிக்கணும் என்று சொல்லுங்க. என் சுய சிந்தனையில நான் இனிமே ஓட மாட்டேன், என் மாம்சீக எண்ணத்துல நான் ஓட மாட்டேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், என் படிப்பு, என் ஞானம், என் அனுபவத்துல நான் ஓட மாட்டேன், கர்த்தருடைய சித்தத்திற்காய் காத்திருப்பேன் என்று சொல்லுங்க. இதுதான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதை காட்டுகிறது. இரண்டாவது அந்த தேவனை தேடுகிறது என்பது முதலாவது உணர்வுள்ள இருதயத்தை காட்டுது. இரண்டாவது இருதயத்தை தேவனை தேடுகிறது என்பது எதை காட்டுது? நியாயப்பிரமாணம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 31:21 சொல்லுது, நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தை செய்து. நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிறதோடு நம்ம நிறுத்தி விடக்கூடாது. நான் நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைக்கு அடுத்ததான காரியத்தை செய்யணும். அவைகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவருடைய அன்பை வெளிப்படுத்த சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதை நாம் செய்யணும். எப்படி செய்யணுமாம்? அதே 2 நாளாகமத்தின் புத்தகம் 31:21 சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு செய்யணும், முழு இருதயத்தோடு செய்யணும். கர்த்தரை தேடுகிறது என்பது இதுதான், உணர்வுள்ள இருதயமாய் மாறுகிறது. இரண்டாவது, அவர் சொன்ன நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளை முழு இருதயத்தோடு செய்யணும். மூன்றாவதாக கர்த்தரை நம்முடைய இருதயத்தை நான்காவதாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருத்துகிறது. என்ன அர்த்தம்? முதலாவது எரிச்சல்களை ஒதுக்கி வைத்து விட்டு தேவனை துதிப்பதும், இரண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற விக்கிர தொகுப்புகளை அகற்றி விடுகிறதும், மூன்றாவது உணர்வுள்ள இருதயமும் நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு தேவனை தேடுகிறதும், நான்காவதாக கடைசி குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிப்போம். தேவன் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புகிறதுனா என்ன அர்த்தம்? நான்காவதாக வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அங்க என்ன நடக்குது? நான்காவதாக என்ன சொல்கிறது வசனம்? தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது. நான்காவதாக தேவனுக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புகிறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் திருப்புகிறது என்ன அர்த்தம்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது. இன்றைக்கு காலையிலே நாம் பார்த்தோம், ஜெபம் என்றால் என்ன?
தேவ சமூகத்துல நம்முடைய கவலைகளை ஒப்பு கொடுத்துட்டு அவரால் நம்முடைய இருதயம் காக்கப்படுகிறோம். சிந்திரியம் நான் கவலை ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க உடனே செஞ்சவன, அது ஜெபம் கிடையாது. நாம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் அதை குறித்த நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நம்முடைய இருதயத்தை அவர் காத்துக் கொள்ளுவார், நம்முடைய சிந்தனையை காத்துக் கொள்ளுவார். தேவ சமாதானத்தினால் நிரப்ப. அதேதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புகிற என்ன அர்த்தம்? அதே உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது. அப்ப இது எப்படிப்பட்ட ஆயத்தத்தை காட்டுது? சின்ன உதாரணம், நமக்கு தெரிந்த உதாரணம். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவர்கள் எப்படி உறுதியா இருந்தாங்க? கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவிக்காமற் போனாலும் என்று சொன்னார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கு, நாம் எப்படி நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணோம்? கர்த்தர் வருகிற மாதத்துல எனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், அவர் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார், அவர் என்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நான் அவர்களே உறுதியாய் இருக்கிறேன் என்கிற பற்றி கொள்ளுகிறதிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நாம் கர்த்தருக்குள்ளாய் நாம் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளணும். வருகிற மாதத்துல எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த விக்கனங்கள் வந்தாலும் சரி, எந்த வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிறவன் ஒருவனும் இல்லை. எதுவும் நாசமோ மோசமோ எதுவும் பட்டினியோ எதுவும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாது என்று பவுலை போல் சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அதைத்தான் ஆயத்தப்படுகிறதை காட்டுது. வருகிற மாதத்துல என்ன நடக்க போகிறது என்பதை நாம் நன்றாய் அறிகிறவர்களாய் இல்ல, நாம் எதுவுமே அறியாதவர்களாய் காணப்படுறோம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதுல அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும், என்ன இடத்துல உயர்த்தணும், எந்த இடத்துல நம்மளை சிறுக பண்ணணும். அப்ப எல்லாவற்றிற்கும் நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். உறுதியாய் கர்த்தரை நாம் பற்றி கொண்டோம் என்றால் அதுதான் தேவனிடத்துல நம்மளை இருதயத்தை நேராக திருப்புகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் என்ன அர்த்தம்? அதே 78வது அதிகாரம் 78வது சங்கீதம் 37வது வசனம் இப்படியா சொல்லுது, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கை அவர்கள் உண்மையாய் இருக்கவும் இல்லை. உறுதியாய் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரிடத்தில் நிலைத்திருக்கணும். நம்முடைய இருதயம் அவரோடு நிலைத்திருக்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 51வது சங்கீதம் 10வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்ம ஆயத்தம் பண்ணுகிறவங்க எப்படி ஆயத்தம் பண்ண போகிறோம்? தேவனிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே சங்கீதம் 51:10 சொல்லுது பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆயத்தம் பண்ணுகிற நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு நீ நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பீங்க. என் இருதயம் உண்மை தேடணும் கர்த்தாவே, என் இருதயம் உண்மை நேராய் இருக்கணும். அது குறுகலாய் காணப்படக்கூடாது, திருகலாய் காணப்படக்கூடாது, உமக்கு நேராய் இருக்கும் என்று நம்மளை கர்த்தரிடத்தில் ஆயத்தம் பண்ணுவோமா? எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த குறிப்பை நான் திரும்ப சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்காக? ஆய்வை மேற்கொள்ளுவதற்காக, இடிபாடுகளின் குவியலை மேற்கொள்ளுவதற்காக. அந்த சின்ன போராட்டத்தில் முறியடிக்கப்பட்டோம் அல்லவா, அவைகளை புதிய மாதத்திலே மேற்கொள்வதற்காக. அப்ப எப்படி நாம் ஆயத்தம் பண்ணணும்? நம்மளை முதலாவது தேவனுக்கு இருதயத்தை நேராக்கி நம்மளை ஆயத்தம் பண்ணணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் காணப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா எரிச்சல்களை நாம் தூக்கி எறியணும். எந்த மனிதர்கள் மீது நம்மளுக்கு எரிச்சல் இருக்கிறது, எந்த மனுஷன் மீது நம்மளுக்கு எரிச்சல் இருக்கிறது, கர்த்தர் மீது எரிச்சல் இருக்கிறதா, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து கர்த்தருக்காய் காத்திருக்கணும். இரண்டாவது, விக்கிரக தோப்புகளை நாம் அகற்ற விடணும். தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகள், யாரையாவது நம்பி நாம போயிருந்து இழந்திருந்தால் அவைகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவனே என்னுடைய நம்பிக்கை என்று தேவ சமூகத்திலே காக்கப்படணும். மூன்றாவதாக, இருதயத்தை நேராக்குகிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடுகிறது, உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுது. அப்பனா என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிறதும் அவரை ஸ்தோத்தரிக்கிறதும் நம்முடைய சுய சிந்தனையிலே நாம் ஓடாமல் இருக்கிறதையும் காட்டுது. கடைசியா நான்காவதாக, நம்முடைய இருதயத்தை நேராக்குகிறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்திலே நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளணும். நாசமோ மோசமோ பட்டினியோ அக்கினியோ எது வந்தாலும் நாம் நிலைவரமுள்ள ஆவியுடையவர்களாய் நாம் காணப்படணும். எதுவுமே கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்க கூடாது. இப்படி நம்மளை ஆயத்தம் பண்ணும் பொழுது புதிய மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய்
இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாய் இருந்த அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்றைக்கு கர்த்தரை நாம் தேடுகிறோம் அல்லவா, நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறோம் அல்லவா. கர்த்தர் நம்முடைய வருகிற மாதத்திலே காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். இந்த மாதத்திலே வாய்க்க செய்யப்படாத காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். இந்த மாதத்திலே நடைபெறாத காரியத்தை வரும் மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். நாம் அந்த இடிபாடுகளின் குவியல்களை நிர்மூலமாக்க போகிறோம். பட்டணங்களை நாம் மேற்கொள்ள போகிறோம். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா, நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணுவோமா, கர்த்தருக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல நிலைவரமான ஆவியுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இருதயத்தை நேராய் திருப்பி ஆயத்தம் பண்ணணும் என்று வார்த்தையோடு நீங்க பேசினீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய இருதயத்தை நீர் ஆயத்தம் பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா எரிச்சல்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா எரிச்சலையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் அதை நாங்கள் சிந்திக்க மாட்டோம் கர்த்தாவே. அதை நாம் உதறி தள்ளி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஏதாவது விக்கிரக தோப்புகள் இருக்கும் என்றால் பசுமையாய் நம்பி ஓடி, மேட்டுமையானவர்களை நம்பி ஓடி, ஆண்டவரே நேரங்காலங்களை பார்த்து ஓடினதுனால ஆண்டவரே விக்கிரக தோப்புகள் இருக்கும் என்றால் இப்பொழுதே அவைகளை நிர்மூலமாக்கி போடுங்க கர்த்தாவே. அவைகளை நாங்கள் உதறி போடுகிறோம். தேவனே எங்களுடைய நம்பிக்கை, தேவன் மாத்திரமே எங்களுடைய பலிபீடமாய் காணப்படட்டும் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே, உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள் நுழைகிற எங்களுக்கு இன்றைக்கு இரவே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. அது ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை சோத்தரிக்கிறதும் சுய சிந்தையிலே ஓடாத இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்மை பற்றி கொள்ளுகிறதாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. எந்த காரியத்திலும் பற்றி கொள்ளட்டும். அதற்கேற்ற ஒரு நிலைவரமான ஆவியை கொடுத்து புதிதாய் புதுப்பிப்பீராக. நிலைவரமான ஆவியுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் கர்த்தாவே. அப்படி நிலைவரமான ஆவியோடு புதிய மாதத்திற்குள் நுழைய கத்திருக்கிற விஷயம் அப்படி நீ சேர்க்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளைக்கு காலையில் இருக்கிற வாக்குத்தத்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. அதிலே உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் கிடைக்க உதவி செய்வீராக. நீரே எங்களோடு இடைப்பட்டுள்ளாக. எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.